அப்ப எஸ்ஐஆர்ல நடந்த மோசடி தான் பீகார் தேர்தல் வெற்றிக்கு காரணம், என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு காரணம். இந்த பள்ளத்திலே விழுந்த குதிரை எழுந்து ஓடுவதற்கு சாத்தியமே இல்லை. எனவே ஒரு பொய்க்கால் குதிரையாக இருக்கக்கூடிய எஸ்ஐஆரின் மூலமாகத்தான் பாஜக ஏதாவது ஒரு கோல்மால் வேலையை பார்த்து வட இந்தியர்களுடைய வாக்கையெல்லாம் தமிழ்நாட்டிலே சேர்த்து பாஜகவினுடைய வாக்கு வங்கியும் உயர்ந்தது, அதிமுகவும் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு ஆட்சியை உருவாக்குவார்கள். இப்ப சொல்றாரு பாஜகவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, பாஜக என்னை இயக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ, என்ன விதமான கட்டளை எடுக்கிறார்களோ அந்த கட்டளைக்கு தகுந்த நாடகத்தை அவங்க நடத்துறாங்க. விஜய்க்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அரைகுறையாக சொல்வார்கள் என்பதை மாதிரி யாரோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் இங்கே மாறி இருக்கிறாரு. ரிமோட்டை உடைச்ச நான் ஏன் இங்கே நிற்கிறேன் திமுக பக்கம்னா, ரிமோட்டை வேறொருவர் திருடி கொண்டு போய் விட்டார்கள். ஆனா அதிமுக காரங்க மலை போல நம்புறாங்க எஸ்ஐஆர் வந்தாலும் அவங்களுக்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும். அதாவது கிராமப்புறங்களிலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்கிறவனை தான் ஆடு நம்பும்னு சொல்லுவாங்க. அதிமுக பலிபீடத்திலே நின்று கொண்டிருக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசும்பொழுது பீகார் தேர்தலில் எப்படி எஸ்ஐஆர் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது, அதே போல தமிழ்நாட்டிலையும் தேர்தலில் அதிமுக ஜெயிப்பதற்கு காரணமாக எஸ்ஐஆர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எஸ்ஐஆரை எதிர்க்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத வேற. எஸ்ஐஆர் இருந்தாதான் 1 கோடி வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை கண்டெடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. இதுல நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, 1 கோடி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சொல்றாங்கன்னா அப்ப திமுகவினுடைய கள்ள ஓட்டுகளா? வாக்காளர்கள் பட்டியலை சரிபார்ப்பது அப்படிங்கிற விஷயத்துல தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற பேர்ல வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்பதுதான் பீகார்ல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது எல்லாருக்கும் பல முறை நாம் வாதித்து விட்டோம். 65 லட்சம் வாக்காளர்களே, அப்புறம் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பின்பு 21 லட்சம் பேர் மட்டும் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு பல முறை. அப்ப எஸ்ஐஆர்ல நடந்த மோசடி தான் பீகார் தேர்தல் வெற்றிக்கு காரணம், என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு காரணம் என்பதை திண்டுக்கல் சீனிவாசன் ஒப்புக்கொள்வதன் மூலமாக தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆர் மூலமாக ஒரு முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக எஸ்ஐஆரை ஆதரிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான், மக்களால் இனிமேல் நாம் தேர்ந்தெடுக்கப்படவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக மாறவே முடியாது. அவர் எப்பவுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, கூவாத்தூர்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதிமுக இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாது. அதற்கு காரணம் அது அடமான திமுகவாக பாஜகவிடம் போய்விட்டது. இனிமேல் நாம் மக்களை நம்பி ஓட்டு வாங்க முடியாது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலே 3வது இடத்திற்கு 4வது இடத்திற்கு டெபாசிட் பறிபோகிற இடத்திற்கெல்லாம் அதிமுக கீழே பள்ளத்தாக்கு நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பள்ளத்திலே விழுந்த குதிரை எழுந்து ஓடுவதற்கு சாத்தியமே இல்லை. எனவே ஒரு பொய்க்கால் குதிரையாக இருக்கக்கூடிய எஸ்ஐஆரின் மூலமாகத்தான் பாஜக ஏதாவது ஒரு கோல்மால் வேலையை பார்த்து வட இந்தியர்களுடைய வாக்கையெல்லாம் தமிழ்நாட்டிலே சேர்த்து பாஜகவினுடைய வாக்கு வங்கியும் உயர்ந்தது, அதிமுகவும் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு ஆட்சியை உருவாக்குவார்கள் என்று நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப முறைகேட்டின் வழியாக முன்னுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கக்கூடிய மாபெரும் சிறப்பு என்னன்னா, லூஸ்டாக்கா பேசுறது, உளர்றது, இது அவருடைய வாடிக்கை. எஸ்ஐஆர்ல பீகார்ல ஜெயிச்சது மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிப்போம்னு சொல்றது மூலமாக அவர்கள் ரகசியமாக வைத்திருந்த தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜகவிற்குமான கள்ள உறவை, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசிய உறவை பகிரங்கப்படுத்தி விட்டார் என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். முதல்ல என்ன சொன்னாரு, என்னை பாஜக தான் ஒருங்கிணைக்க சொன்னது, நான் அதனால தான் அமித்ஷாவை போய் பார்த்தேன், பாஜக அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறது அப்படின்னு பேசினார்ல. இப்ப சொல்றாரு பாஜகவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, பாஜக என்னை இயக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ, என்ன விதமான கட்டளை எடுக்கிறார்களோ அந்த கட்டளைக்கு தகுந்த நாடகத்தை அவங்க நடத்துறாங்க. பாஜக அவங்க தான் காரணம்னு சொல்ல சொன்னாலும் சொல்றாங்க, அவங்க காரணம் இல்லைன்னு சொல்ல சொன்னாலும் சொல்றாங்க. அதனால செங்கோட்டையன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவர்கள் பாஜக எழுதி வைத்திருக்கக்கூடிய அரசியல் நாடகத்திலே ஒரு துணை கலைஞராகத்தான், துணை நடிகராகத்தான் அவர் இருக்காருங்கிறத அவருடைய வாக்குமூலம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது.
நீங்கள் குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. போதையில் இருக்கும்போது ஒன்று பேசுவான், போதை தெளிஞ்ச முன்னாடி வேற ஒன்று பேசுவான். அரசியல் அதிகார போதையிலே இருக்கக்கூடியவர்கள் மாறி மாறி பேசுவார்கள். குடிகாரர்கள் மட்டும் மாறி மாறி பேசுவார்கள் என்பது அல்ல. அதிகார போதையை விரும்புகிறவர்களும் இப்படித்தான் முன்னுக்கு பின் முரணாக மாற்றி மாற்றி பேசுவார்கள் என்பதற்கு செங்கோட்டையினுடைய வாக்கு மூலம் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. இப்போ எஸ்ஐஆரை வந்து அமல்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி திமுகவும் சரி கடுமையான எதிர்வினை ஆட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஃபார்ம்களை கொடுத்து பணிகளை விரைவுபடுத்தணும்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாலும் கூட பல லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படுது. இப்போ 18 வயசு வாக்காளர்கள் எல்லாருமே வந்து அவங்களாம் அதாவது அதை பதிவு செய்ய முடியாத நிலைமையில இருக்குதுங்கிறப்போ அது இப்போ எப்படி போகும்னு பாக்குறீங்க? இல்லை, விஜய் அவர்கள் கூட வந்து பனையூர் பங்களாவிலேயே நெடுந்தூக்கத்திலே இருந்ததை கலைத்து விட்டு தூக்கத்திலிருந்து விழித்து வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். அவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். அவருக்கு யாரும் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, விஜய் அவர் சொல்றாரு, இப்பொழுது யாருமே வாக்காளர்கள் இல்லையா, புதிதா விண்ணப்பம் கொடுக்குறீங்கிற, இப்ப இருக்கிறவர்கள் யாருமே வாக்காளர்கள் இல்லையா, ஏற்கனவே ஓட்டு போட்டவர்கள் யாரும் வாக்காளர்கள் இல்லையா, புதிய வாக்காளர்கள் சேர்ப்பது என்பது வேறு, ஏற்கனவே பழைய வாக்காளர்களுக்கு ஏன் விண்ணப்பம் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, இறந்தவர்களை நீக்குவது. ஒவ்வொரு வீட்டுக்காக போய் யாரு இறந்து போயிருக்காங்க கேட்கலாம். யாராவது புதிதாக வந்து குழந்தைகளா இருந்தவங்க இப்போ வளர்ந்து இருக்கிறாங்களா, கடந்த வாக்கு வித்தியாசத்தில் இப்போ வந்து வயது கூடி இருக்கிறதா, வாக்கு போடக்கூடிய வயது வந்திருக்கிறதா, ஓட்டு போடுகிற வயசு வந்திருக்கான்னு பார்க்க வேண்டியது. 18 வயது பூர்த்தியானவர்கள் புதிதாக யார் என்று கேட்பது ஒரு வகையான கேள்வி. அந்த வீட்டிலே இருந்து யாராவது இறந்து போயிருக்கிறார்களா என்று விசாரிப்பது ஒரு வகை. யாராவது வெளியூர் போயிருக்கிறார்களா, வெளிநாடு போயிருக்கிறார்களா, வேற ஊர்ல செட்டில் ஆயிருக்காங்களா, இதுதானே கேள்வி. இப்படி கேட்கலாம். இங்க எஸ்ஐஆர்ல எல்லாருக்கும் புதுசாக மனு கொடுக்குறாங்க. ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் 12 வருஷம் படித்தவனுக்கு மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு அவர் 1ஆம் கிளாஸில் சேர்த்தா அப்படி இருக்கும். அது மாதிரி தான் எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குது. அது விஜய் நல்லா கேட்டிருக்காரு. ஏன்டா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கீங்க அந்த ஆட்டத்தை அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. விஜய்க்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அரைகுறையாக சொல்வார்கள் என்பதை மாறி யாரோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் இங்கே மாறி இருக்கிறாரு, சிறப்பாக எழுதி கொடுத்துருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுங்க. கமலஹாசன் அவர்களுடைய பேச்சை நீங்க கவனிச்சீங்களா? அதுல வந்து முதல்ல திமுகவை வந்து ஏன் அவர் வந்து எதிர்த்துட்டு இப்போ ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பல பேர் விமர்சனம் பண்றாங்களே, எப்படி பார்க்க? கமலஹாசன் அவர்கள் வந்து தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கு, தனக்கு செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற விதமாக கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே இலவச டிவியெல்லாம் உடைத்து விட்டு புதிதாக எனக்கு வாக்கு போடுங்கள் என்று கேட்டார். மக்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை. வாக்களித்ததற்கு யாருமே வந்து அவருக்கு வந்து போதிய அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல. அவரை அரசியலிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம், அவர் எலைட் அரசியல்வாதியாக இருந்தார், சாதாரண மக்களை சந்திக்கிற இடத்தில் இல்லை என்பது முக்கியமான காரணம். இப்போது விஜய் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ, தனி விமானத்தில் போகிறது, இந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது, யாரையும் பார்க்க மாட்டாங்க, இந்த வேலையை பூராமே கமலஹாசன் ஆல்ரெடி செஞ்சார். எலைட் அரசியல்வாதியாக இருந்தார். அது முதன்மையான காரணம். 2வது காரணம், ஃபுல் டைம் அரசியல்வாதி அவர் இல்லை. அவர் பிக் பாஸுக்கு போகிறாரு, சினிமா நடிக்க போகிறாரு, விக்ரம் படத்துக்கு போகிறார். அப்போ ஒரு அரசியல்வாதி முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் அவர் இல்லை. அதோடு அவர் வந்து அவருக்கு கிரேஸ் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து வெறியோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞராக இருக்கும்போது வராமல் ரிட்டையர்டான ஸ்டேஜில் அவர் வர்றார். 60 வயது கடந்ததற்கு பின்பு ஏறத்தாழ அவருக்கு வந்து இப்போது 70 வயதை நெருங்க போகிறது அப்படிங்கிற இடத்துல அவர் வர்றாரு. அதனால் ரிட்டையர்ட் ஆகிட்டு வர்றாரு, ஓய்வு கால பணியாக வர்றாரு. அது கூட கிண்டலாக சில பேர் சொன்னாங்க, மிலிட்ரியில் ரிட்டையர்ட் ஆனால் வாட்ச்மேன் ஆகிடுறாங்க, சினிமாவில் ரிட்டையர்ட் ஆனால் மட்டும் முதலமைச்சர் வாய்ப்பு வேணுமா, உங்களுக்கு சிஎம் ஆகணுமா அப்படின்லாம் சில விமர்சனங்கள் வர மேலே வந்தது. ஆனால் ஒரு விஷயத்தில் கமலஹாசன் தெளிவாக இருக்கிறார். அவர் சொல்கிற மிக முக்கியமான கருத்து என்னென்னா, மாநில சுயாட்சி இருக்க வேண்டும். மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், வந்து யாரை வந்து சேர்ப்பது என்பதாக இருக்கட்டும், அரசு பணியில் யார் சேர்வது என்பதாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு எல்லாவற்றிலையுமே மாநிலத்துக்கு அதிகாரம் வேண்டும். மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதைத்தான் அவர் மறைமுகமாக என்ன சொல்றாரு, ரிமோட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ரிமோட்டை உடைச்ச நான் வந்து ஏன் இங்கே நிற்கிறேன் திமுக பக்கம்னா, ரிமோட்டை வேறொருவர் திருடி கொண்டு போய் விட்டார்கள். அப்படி திருடிட்டு போனது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் என்று பாஜகவை தான் சொல்றாரு. ஒன்றிய அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கு பார்க்கிறார்கள். அவர்கள் கைப்பற்றுவதன் வழியாக மாநிலத்திற்கான உரிமையை பறிக்கிறார்கள். எனவே நான் மாநிலத்தின் பக்கம் நிற்கிறேன்.
அவர்கள் மதவாதத்தின் பக்கம் நிற்கிறார்கள், அதனால் நான் மதச்சார்பின்மையின் பக்கம் நிற்கிறேன். அவர்கள் சர்வாதிகாரத்திற்கு பின்னால் நிற்கிறார்கள், நான் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறேன். எனவே அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது தெளிவாகத்தான் இருக்கிறது. தனித்து தன்னுடைய வலிமை என்ன என்பதற்காக அரசியலில் போட்டியிட்டார், திமுக விமர்சித்தார். தன் வலிமை என்ன என்று புரிந்து கொண்டதற்கு பின்பு இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக அவர் மாறிவிட்டார். அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் எந்த குளறுபடியும் குழப்பமும் இல்லை. தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார். விஜய் போல அவர் கனவு நிலைப்பாட்டில் இல்லை என்பதைத்தான் அவருடைய இந்த பேச்சு நமக்கு தெள்ள தெளிவாக அறிவிக்கிறது. இப்போ எஸ்ஐஆருக்கு எதிரான தொடர்ச்சியான நடவடிக்கைகள், திமுகவினுடைய நடவடிக்கைகளோ அல்லது எல்லா கட்சிகளுடைய நடவடிக்கைகளோ எப்படி போகும்னு நம்ம பாக்குறது. ஏன்னா அதுக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னும் அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து இல்ல திமுக களத்திலே இறங்கி விட்டது. ஒவ்வொரு அந்த பிஎல்ஏ என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து பாகமுகவர்கள் போகிற திசையெல்லாம் திமுகவும் போகுது. திமுக சரியாக வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற இடத்துல இருக்கிறது. இந்த முறை எஸ்ஐஆரால் பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருப்பது யாருன்னு பார்த்தா அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிய சேதாரத்துக்கு ஆளாகும். ஆனா அதிமுக காரங்க மலை போல நம்புறாங்க எஸ்ஐஆர் அவங்களுக்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும். அதாவது கிராமப்புறங்களிலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்கிறவனைத்தான் ஆடு நம்பும்னு சொல்லுவாங்க. அதிமுக பலிபீடத்திலே நின்று கொண்டிருக்கிறது. இதற்கு மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டாங்க, சம்மதம் தெரிவிச்சிருச்சுன்னு சொல்றது மாதிரி தான். எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அதிமுக பேரழிவு வந்து ஒரு மாபெரும் பேரழிவுக்கு தயாராகிவிட்டது. அதிமுக இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்தால் இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடும். அந்த அளவுக்கு பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள். அதற்கான வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.